நண்பர்களே, ஐரோப்பாவின் 27 நாடுகளின் மூடிய கதவுகள் இப்போது இந்தியாவுக்காக ஒரே நேரத்தில் திறக்கப் போகின்றன. பல ஆண்டுகளாக மிக கடுமையான சுங்க வரிகளால் பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகளில் இருந்த கனமான பூட்டுகள் இப்போது உடைந்து விழும் தருணத்திற்கு வந்துவிட்டன. இந்தியாவிலிருந்து செல்லும் பொருட்களில் 99% வரை விதிக்கப்பட்டிருந்த வரிகள் விரைவில் வரலாற்று புத்தகங்களில் மட்டும் இருக்கும் ஒரு பழைய கதையாக மாறப்போகின்றன. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரை ஐரோப்பாவின் மார்க்கெட்டுகளில் மேடை ஏறி ஆட்சி செய்த சீனாவும் வியட்நாமும் இருக்கும் தொழிற்சாலைகளில் மெதுவாக ஒரு மரண அமைதி படரத் தொடங்கும். இது சாதாரண வணிகச் செய்தி அல்ல நண்பர்களே. இது உலக வர்த்தக வரைபடத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார பூகம்பத்தின் முதல் அதிர்ச்சி. இந்தியாவின் ஜவுளித்துறைக்கும் தோல் தொழிலுக்கும் ரத்தின நகைத்துறைக்கும் பல தசாப்தங்களாக காத்திருக்கப்பட்டிருந்த ஒரு வாயில் இப்போது முழு திறப்புக்கு வந்திருக்கிறது. ஒரு ஒப்பந்தத்தின் மேல் வைக்கப்படும் ஒரு கையொப்பம் ஆயிரக்கணக்கான கோடி அளவிலான சுங்க வரிகளை இந்திய தொழில் உலகுக்காக சேமிக்கப் போகிறது. இந்திய கருவூலத்துக்கு டாலரும் யூரோவும் இதுவரை ஒருபோதும் காணாத அளவுக்கு வரவாக பொழியப் போகிறது. இந்த அறிவிப்பை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்ட தருணத்திலிருந்து மேற்கத்திய சந்தைகள் முழுக்க ஒரு கலக்கத்தில் மூழ்கின. இப்போது ஐரோப்பாவின் ஷோரூம்களில் மேடு இன் இந்தியா என்ற முகச்சில்தான் முக்கியமான சத்தமாக ஒலிக்கப் போகிறது என்ற உணர்வு அங்குள்ள வணிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மனதிற்குள் பதிந்துவிட்டது. ஜவுளி முதல் நகைகள் வரை இன்று அதிக விலை காரணமாக லக்ஸுரி கிளாஸில் மட்டும் இருப்பதாக தோன்றும் பல பொருட்களும் நாளை சாதாரண வாடிக்கையாளருக்கும் ஏற்ற விலைக்குள் வந்துவிடப் போகின்றன. ஐரோப்பிய சந்தைகளில் இந்தியா ஒரு மூலையில் நின்று கொண்டு பொருட்களை விற்கும் நாடாக இல்லாமல் முழு குடை போல மேலிருந்து நிழல் தரும் நாடாக மாறும் என்கிற திரைக்கதை ஏற்கனவே எழுதப்பட்டு முடிந்துவிட்டது. நண்பர்களே, எல்லைகளில் பீரங்கிகள் அமைதியாக இருக்கும் நேரங்களில்தான் உண்மையான போர்கள் காகிதங்களின் மீது நடக்கின்றன. கையெழுத்தாகும் ஒப்பந்தங்களுக்குள் நடக்கின்றன, மார்க்கெட்டுகளுக்குள் நடக்கின்றன. இந்த முறை இந்தியா போட்டிருக்கும் மூலோபாய கணக்கு அத்தனை வலிமையானது. 7 கடல்களுக்கு அப்பால் அமர்ந்திருக்கும் ஐரோப்பாவின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் கூட தங்கள் நாற்காலியில் அமைதியாக உட்கார முடியாமல் முன்பினாக ஆவலுடன் அசைந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சின்ன சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கதை இல்லை. இதுவரும் காலங்களில் உலக வரைபடத்தில் பணத்தின் ஓட்டமும் அதிகாரத்தின் மையமும் எங்கே இருந்து எங்கேக்கு மாறப்போகிறது என்பதை அறிவிக்கும் இந்தியாவின் பொருளாதார குரல். இத்தனை நாளும் நாம் இந்தியா ஒரு வல்லரசாக மாறும், இந்தியா உலக குருவாக மாறும் என்று மேடைகளிலும் கோஷங்களிலும் பிரசாரங்களிலும் மட்டும் கேட்டு வந்தோம். ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் காகிதத்திலிருந்து நிஜ வாழ்க்கைக்கு இறங்கிக் கொண்டிருக்கும் தருணம். இந்தியா ஐரோப்பிய பொருளாதாரத்தின் மிகவும் நுண்ணிய மற்றும் வலிப்படுக்கும் நரம்பில் நேராக கை வைத்து விட்டது. அந்த கையை இப்போ எளிதாக தட்டி கீழே விடுவது யாருக்கும் சாத்தியமில்லை. பியூஷ் கோயல் இந்திய மக்களுக்கு முன் வைத்திருக்கும் எண்களும் கணக்குகளும் டெல்லியிலிருந்து பெர்லின், பாரிஸ், ரோம் வரை உள்ள அதிகார மையங்களில் அதிர்வு தொடர்கள் உருவாக்கி இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் முழு வலிமையுடன் செயல்பாட்டுக்கு வந்த நாளில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களில் 99% பகுதிக்குள் வரும் அனைத்தும் எந்த சுங்கச்சுவரும் இல்லாமல், எந்த கடுமையான தடையும் இல்லாமல் நம்ம வீட்டு முற்றத்தில் விற்கிற மாதிரி ஐரோப்பிய மார்க்கெட்டில் சுதந்திரமாக சென்று விற்கப்படும். இது ஒரு சின்ன சலுகை அல்ல. சீனா போன்ற ஒரு வல்லரசுக்கும் உடைக்க முடியாத அளவுக்கு சிக்கலான மற்றும் வலிமையான ஒரு புதிய வர்த்தக சுற்று இது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த 99% என்ற மாயக்கணக்கின் பின்னால் இருக்கும் உண்மையான கதை என்ன? ஒரு காலத்தில் தனது நிபந்தனைகளால் முழு உலகத்தையும் ஆட வைத்த ஐரோப்பா இன்று இந்தியாவுடன் இப்படி ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்வதில் ஏன் இவ்வளவு ஆவலாக இருக்கிறது? இந்தியாவுடன் கையை இணைக்காத பட்சத்தில் உலக வர்த்தக போட்டியில் பின்னால் தள்ளப்படுவோம் என்ற உணர்வு ஏன் அவர்களுக்கு வந்துள்ளது? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த கதையை வெறும் செய்தியாக இல்லாமல் வரலாறு ஆக்குகிறது. இதுவரை இந்தியாவின் எந்த தொழிலதிபரும் ஐரோப்பிய மார்க்கெட்டை நோக்கி சென்றாலும் அவர்களுடைய பாதையில் முதல் பெரிய கல்லாக நின்றது சுங்கவரி. லூதியானாவில் இருக்கிற ஜவுளி வியாபாரி ஆனாலும் சரி, திருப்பூரில் இருக்கிற ரெடிமேட் ஏற்றுமதி வியாபாரி ஆனாலும் சரி, கான்பூரில் இருக்கிற தோல் தொழில் அதிபர் ஆனாலும் சரி, யாராவது ஐரோப்பிய எல்லையை அடைந்தவுடன் அவர்களின் பொருள்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி என்ற சுத்தியல் வலிமையாக விழுமறை அவர்களுக்கு முன்னேற்றம் இல்லை. சில நேரங்களில் இந்த வரி 10% இருந்தது, சில சமயங்களில் 15% இருந்தது, இன்னும் சில இடங்களில் 20% வரைக்கும் போய் சேர்ந்தது. நேரடி அர்த்தம் என்ன? இந்தியாவில் 100 ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் ஒரு பொருள் ஐரோப்பிய கடை ரேக்கில் போகும் நேரத்தில் 120 ரூபாயாக மாறிவிடும். அந்த கூடுதல் விலைதான் நம்முடைய பொருளை வாடிக்கையாளரின் மனதிலிருந்து தள்ளிவிடும். அதே ஐரோப்பாவில் பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு முன்னிருந்தே பெரிய வரிச்சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர்களின் 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் அங்கேயும் 100 ரூபாய்க்கே விற்கப்பட்டது. அவர்களின் தரம் நம்மை விட அதிகம் என்று சொல்ல முடியாது. அவர்களின் டிசைன், கைவினை நுணுக்கம் நம்மை விட மேல் என்று நிரூபணம் இல்லை.
ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர்களுடைய பாதையின் வழியில் வரி சுவர் இல்லை, நமக்கு எதிராக இருந்தது. அதனாலதான் பெரிய ஐரோப்பிய பிராண்டுகள் உற்பத்திக்கான தங்கள் ஆர்டர்களை இந்தியாவிலிருந்து டாக்கா, ஹோ சி மின் சிட்டி போன்ற நகரங்களுக்கு மாற்றிக்கொண்டன. இப்போ அந்த முழு ஆட்டமே தலைகீழாக போகிறது. இந்தியாவின் ஏற்றுமதியின் 99% பகுதிக்கு மிகப்பெரிய ஊக்கமளிக்கப் போகிறோம் என்று பியூஷ் கோயல் அறிவித்திருப்பதுதான் நிஜத்தில் இந்த வரிச்சுவரை இடிக்கப் போகும் முதல் பெரிய அறிவிப்பு. அதாவது இந்தியாவில் இருந்து செல்லும் பெரும்பாலான பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரிகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டாலோ இல்லையெனில் பெயரளவில் மட்டும் இருக்குமானாலோ இந்திய பொருட்கள் ஐரோப்பிய மார்க்கெட்டில் வேகமாக பரவப் போகின்றன. இது வெறும் விலை குறையும் கதையல்ல. இந்தியா ஒரு சமத்துவ வீரன் என்று உலக வணிக மேடையில் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு திருப்புமுனை. ஐரோப்பா என்பது ஒரு சிறிய சந்தை அல்ல, இது உலகில் மிக அதிகம் செலவு செய்ய தயாராக இருக்கும் நுகர்வோரின் முக்கிய கோட்டை. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட 27 நாடுகள் அடங்கிய இந்த கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தி மையம். இந்த அளவுக்கு பெரிய சந்தையில இந்தியாவுக்கு இதுவரை பாதி திறந்த கதவு மட்டுமே இருந்தது. நம்மிடம் திறமையும் இருந்தது, உற்பத்தி திறனும் இருந்தது. ஆனால் நம்முடைய கால்களில் சுங்க வரியின் சங்கிலி கட்டப்பட்டிருந்தது. அந்த சங்கிலிகளை இராஜதந்திரமும் இந்தியாவின் வளர்ந்த பொருளாதார எடையும் சேர்ந்து உடைக்க இப்போது முடிவு செய்து இருக்கிறது இந்தியா. இது 2026 ஆண்டின் இந்தியா. மற்றவர்களிடம் சென்று கெஞ்சி சலுகை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்தியா இல்லை. இது தனது மார்க்கெட் சக்தியையும் மேனியூபேக்சரிங் திறனையும் இளம் மக்கள் தொகையின் வலிமையையும் முன்வைத்து நாம் சமமாக பேசுவோம், சம நிபந்தனைகள் வேண்டும் என்று நேராக சொல்லும் இந்தியா. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததும் இந்தியாவின் கிடங்குகளில் குவிந்து கிடக்கும் பொருட்கள் ஒரே இரவில் ஐரோப்பிய ஷோரூம்களின் கண்ணாடி அலமாரிகளில் பெருமையாக தோன்றப் போகின்றன. உலகளாவிய சப்ளை செயினில் இந்தியா ஒருபோதும் பெரிய வீரனாக முடியாது என்று சந்தேகித்தவர்கள் இருந்தார்கள். இந்த ஒப்பந்தம் அவர்களுடைய சொல்லுக்கு நேரடி பதில். இந்த ஒப்பந்தத்தினால் கிடைக்கும் மிகப்பெரிய நேரடியான பலன் ஜவுளித்துறைக்கும் தோல் தொழிலுக்கும் தான். விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறை வஸ்திரத்துறைத்தான். ஆனால் கடந்த பல வருடங்களாக இந்த துறை நிம்மதியாக மூச்சுவிட முடியாமல் மெதுவாக சுருங்கி கொண்டே வந்தது. காரணம் தெளிவு. பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் வெறும் வரிச்சலுகையின் வலிமையால் ஐரோப்பிய மார்க்கெட்டில் முன்னிலை பிடித்துவிட்டன. இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு இந்திய ஆடைகள் மீது விதிக்கப்படும் 10 முதல் 12% சுங்கவரி நெளிந்து கீழே விழும். இதன் அர்த்தம் லூதியானாவின் பின்னலாடைகள், திருப்பூரின் நெட்வேர் மற்றும் டி ஷர்ட்கள், சூரத்தின் நிறமயமான சேலைகள் நேரடியாக பாரிஸ், மிலான் போன்ற நகரங்களின் பேஷன் ஹவுஸ்களில் உள்ள பிரீமியம் பிராண்டுகளுக்கு போட்டியாக நிற்கப் போகின்றன. இதுவரை வரியாக அரசுக்கு சென்றிருந்த லாபம் இனிமேல் இந்திய தொழிலாளியின் கையிலும் தொழில் அதிபரின் புத்தகத்திலும் பதிவு ஆகப் போகிறது. அல்லது அந்த லாபத்தை விலை குறைப்பில் மாற்றி போட்டியாளர்களை மார்க்கெட்டில் இருந்து தள்ளுவதற்கும் பயன்படுத்தலாம். இதே கதையே தோல் தொழிலுக்கும் பொருந்துகிறது. ஆக்ரா, கான்பூரில் தயாராகும் தோல் காலணிகள், ஜாக்கெட்டுகள், பைகள் இன்று உலகம் முழுதும் பெயர் பெற்றவை. ஆனால் அதிக விலை காரணமாக பல ஆர்டர்கள் நம்மை தாண்டி வேறு நாடுகளுக்கு போய்விட்டன. இப்போ சுங்கவரி சுமை இறங்கிவிட்டால் ஐரோப்பிய பெரிய பிராண்டுகள் முதல் தேர்வு இந்தியாவை நோக்கி வருவது மிகவும் இயல்பான முடிவு. அதன் விளைவாக தொழிற்சாலைகளில் ஆர்டர்கள் பெருகும், மெஷின்கள் இரவு பகலாக ஓடும், லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடி அநேகமாக பரவலான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒப்பந்தம் பெரிய கார்ப்பரேட் குழுமங்களுக்கு மட்டுமல்ல, கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய பட்டறையில் உட்கார்ந்து கைவினை செய்து கொண்டிருக்கும் மனிதருக்கும் இதன் அலை ஒன்று வந்து சென்றே தீரும். ரத்தின கற்கள் மற்றும் நகைத்துறையும் இந்த பெரும் மாற்றத்திலிருந்து விலகி போக மாட்டாது. இந்தியாவின் வைரம், பொன், பிளாட்டினம் நகைகள், அவற்றிற்கு ஏற்கனவே ஐரோப்பிய மார்க்கெட்டில் வலிமையான தேவை இருக்கிறது. இப்போ வரிச்சுவர் இடிந்ததும் இந்த துறையின் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் மேலே செல்லும். இந்திய அரசின் கவனம் தெளிவு. அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய உற்பத்தி துறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் முழு மேனுஃபேக்சரிங் முதுகெலும்பை இரும்பை காட்டிலும் வலிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறது. இப்போ திரையை கொஞ்சம் பக்கத்துக்கு இழுத்து ஐரோப்பா வெளியில் பேச விரும்பாத ஒரு உண்மையை ஒளிச்சுடரில் பார்க்கலாம். அந்த உண்மைதான் அவர்களை இந்தியாவின் வாசலுக்கு வந்து நிற்க வைத்திருக்கிறது. அந்த உண்மையின் பெயர் சீனா. கடந்த 20 ஆண்டுகளில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தங்கள் பெரும்பாலான உற்பத்தி திறனையும் சப்ளை சேனையும் சீனாவிடம் ஒப்படைத்து விட்டன. அங்க மலிவாக உற்பத்தி ஆகும், நமக்கு லாபம் அதிகம் வரும், எல்லாம் அமைதியாக போகும் என்று அவர்கள் கணக்கிட்டார்கள். ஆனால் உலகம் திடீரென்று மாறத் தொடங்கியதும் புது நோய்களும் போர்களும் புவிசார் அரசியல் பதட்டங்களும் சமய ஒவ்வொன்றிலும் வெடித்ததும் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணரத் தொடங்கினர். நம்முடைய கழுத்தில் நாமே சீனா என்ற கயிற்றை கட்டி கொண்டோமோ என்று. சீனா மெதுவாக உலகுக்கு என்ன காட்ட ஆரம்பித்தது தெரியுமா? நான் வெறும் சப்ளையர் மட்டும் இல்லை, என் தொழிற்சாலைகளை, என் மூலப்பொருள் களஞ்சியங்களை, என் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்குகளை எல்லாம்
ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தெரியும் என்று மறைமுகமாக சிக்னலிங் கொடுக்க தொடங்கியது. சில நேரங்களில் மூலப்பொருளை திடீரென நிறுத்தி விடுவது, சில நேரங்களில் சப்ளையை மெதுவாக்குவது, சில வேளை விலையை திடீரென உயர்த்துவது, இப்படி பல யுக்திகள். இதை பார்த்த ஐரோப்பா சீனாவை குறித்து முழு சார்பு கொண்டிருக்கிறோம் என்றால் நாளை நம் பொருளாதாரம் தானே ஒரு பிணை கைதியாக மாறிவிடும் என்று பயப்படத் தொடங்கியது. இந்த பயம்தான் அவர்களை சீனாவுக்கு மாற்று யார் என்ற கேள்விக்கு தள்ளியது. உலக வரைபடத்தை காய்ச்சி பார்த்தபோது வயதான மக்கள் அல்ல, இளம் மக்கள் தொகை அதிகம், உற்பத்தி திறன் பெரிது, ஜனநாயக அமைப்பு உறுதி, மிக முக்கியமாக நீண்டகால நம்பிக்கை, இந்த எல்லா அம்சங்களையும் ஒரே நேரத்தில் நிறைவு செய்யக்கூடிய நாடு ஒன்றுதான் கண்ணுக்கு தென்பட்டது. அந்த நாடு இந்தியா. சீனாவை இப்போது யாரும் முழுமையாக நம்ப தயாரில்லை. இந்தியாவை பற்றி உலகத்தில் உருவாகி இருக்கும் பிம்பம் வெவ்வேறு. சமநிலை, நம்பிக்கை, நீண்டகால கூட்டாண்மை என்று பேசும்போது முதலில் மனதில் வருகிற பெயர் இந்தியா. அதனால்தான் நிறைய துறைகளில் சீனா +1 என்று மொழிவாய்ப்பில் இருந்த திட்டம் நடைமுறையில் சீனா குறைத்து இந்தியா கூட்டுவது என்ற தொடராய் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நரம்பில்தான் பியூஷ் கோயல் கையை வைத்திருக்கிறார். 99% தயாரிப்புகளுக்கு வரிச்சலுகை கேட்பது ஒரு சின்ன நெகோசியேஷன் புள்ளி அல்ல. ஐரோப்பிய மார்க்கெட்டுகளை இந்தியாவுக்கு முழுமையாக திறந்து வையுங்கள் என்ற பெரிய நிபந்தனை. இந்த அளவுக்கு கதவை திறந்தால் சில ஐரோப்பிய உள்நாட்டு தொழில்துறைகளுக்கு அழுத்தம் வரும், சில தொழிற்சாலைகள் சுருங்கும், எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனாலும் சீனாவை பற்றிய சார்பிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த விலையை கொடுக்க தயார் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டனர். இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள ஒரு வகை நேரடி இராஜதந்திர வெற்றி. இந்த ஒப்பந்தத்தின் தாக்கம் இந்தியாவும் ஐரோப்பாவும் என்ற எல்லையில் நின்றுவிடப் போவதில்லை. மிகப்பெரிய அதிர்ச்சி சீனாவுக்குத்தான். ஐரோப்பிய ஆர்டர்கள் மெதுவாக இந்திய தொழிற்சாலைகளை நோக்கி நகரத் தொடங்கும் போதெல்லாம் சீனாவில் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருந்த பல யூனிட்களில் மெஷின் சத்தங்கள் குறையத் தொடங்கும். ஆர்டர்கள் சுருங்கும், லாபம் குறையும், வேலைவாய்ப்புகள் அழிந்து போகும். குண்டு வெடிக்காத ஒரு போர், ஆனால் எதிரியின் முதுகெலும்பை உடைக்கும் போர். அதுதான் இந்த பொருளாதார போர். இதே நேரத்தில் பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தால் பெரும் குழப்பத்தில் விழும். இதுவரை அவர்களின் முழு விளையாட்டும் மலிவு, தொழிலாளர் மற்றும் பூஜ்ய சுங்கவரி என்ற இரட்டை ஊன்றுகோல்களில் தான் நின்றிருந்தது. ஐரோப்பாவில் அவர்களுக்கு கிடைத்த முன்னிலை தரத்தின் காரணமாக இல்லை, அவர்களின் வலுவான நுட்பத்தின் காரணமாக இல்லை, அது அவர்களுக்கு கிடைத்த வரிச்சலுகை காரணமாக. இப்போது இந்தியாவுக்கும் அதே நன்மை கிடைக்கப் போகும்போது போட்டியின் தரை சமமாகிறது. தரை சமமாகும் நேரத்தில் இந்தியாவின் அளவு, உள்கட்டமைப்பு, அனுபவம் மூன்றும் சேர்ந்து நமக்கு மிகவும் பெரிய மூலோபாய பலவாக மாறும். இந்த ஒப்பந்தத்தின் இன்னொரு முக்கியமான முகம் இந்தியாவின் தன்னம்பிக்கை. இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் இந்தியா முதலில் தெளிவாக சொன்னது, நம்முடைய உணர்வு நுட்பமான துறைகள், விவசாயம், பால், சிறு உற்பத்தியாளர்கள், இவர்களின் நலனுக்கு எதிராக எதையும் ஒப்பந்தத்தில் எடுக்க மாட்டோம் என்று. அதனால்தான் ஐரோப்பிய பால், சீஸ், மலிவான விவசாய பொருட்கள் இந்திய மார்க்கெட்டில் வெள்ளம் போல குவிந்து வந்து நம்முடைய விவசாயி, நம்முடைய சிறு உற்பத்தியாளரை சிக்கலில் தள்ள முடியாது. இந்தியா யாருடைய அழுத்தத்தாலும் பயந்து விடாமல் தனது நலனுக்கேற்ற ரோட்டைத்தான் தேர்வு செய்திருக்கிறது. ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உருவாகும் இந்த உறவு ஒருவரும் ஏற்றுமதி கதையல்ல. இந்தியா தானே ஒரு மிகப்பெரிய நுகர்வோர் மார்க்கெட். ஐரோப்பாவின் லக்ஸுரி கார்கள், மேம்பட்ட மெஷின்கள், உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள், பிரீமியம் தயாரிப்புகள், இவை அனைத்தையும் இந்தியாவில் விற்கும் ஆசை அவர்களுக்கும் நிறைய இருக்கிறது. இது கணக்கு பார்த்த பரிமாற்றம். ஆனாலும் இந்த முறை தராசு இந்தியா பக்கம் கொஞ்சம் சாய்ந்திருக்கிறது. இந்தியா இனி வாங்கிக் கொண்டே இருப்பவன் இல்லை, இந்தியா இப்போது நிபந்தனைகளை நிர்ணயிப்பவன். இந்த முழு ஒப்பந்தத்தின் நேரடி தாக்கம் இந்திய பொருளாதாரத்தில் எவ்வாறு தெரிய போகிறது தெரியுமா? ஏற்றுமதி வலுவாக அதிகரிக்கும், அந்நிய செலாவணி வரவு பெருகும், ரூபாயின் நிலை உறுதியாகும். டாலரும் யூரோவும் இந்திய கருவூலத்தில் அதிக அளவில் வரும்போது நாட்டின் சாலைகள், ரயில்கள், துறைமுகங்கள், தொழில் நகரங்கள், புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள், இவற்றில் முதலீடு செய்ய அரசாங்கத்திற்கு அதிக சக்தி கிடைக்கும். இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கிற்கு தேவையான எரிபொருள்களில் மிக முக்கியமானது இதே மாதிரியான ஏற்றுமதி முன்னேற்றம்தான். மிகப்பெரிய மாற்றம் இன்னொன்று, இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் உற்பத்தி தன்மையையே மாற்றப் போகிறது. இதுவரை இந்தியாவை உலகம் மலிவு ஊழியம் கிடைக்கும் நாடு என்று மட்டும் பார்த்தது. இதற்கு பிறகு இந்தியாவை நம்பகமான, பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய, உலகிற்கு தேவைப்படும் புது மையம் என்று பார்க்கும் நிலைக்கு உலகம் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. நாளைக்கு ஐரோப்பிய வீடுகளில் இந்தியாவில் நெய்யப்பட்ட சட்டைகள் அணியப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் அங்குள்ள தெருக்களில் நடைசத்தம் போட போகின்றன. இந்தியாவின் நகைகள் அங்குள்ள திருமணங்களிலும் விழாக்களிலும் ஒளிரும். அந்த நொடியில்தான் பிராண்டு இந்தியா என்பது ஒரு ஸ்லோகன் இல்லை, நிஜ வாழ்க்கை உண்மையாக மாறும். பியூஷ் கோயலின் இந்த 99% பற்றிய அறிவிப்பு வரும் ஆண்டுகளில் வரலாற்று புத்தகங்களில் ஒரு பெரிய திருப்புமுனையாக எழுதப்படும்.
பாக்கியம் என்ன தருமோ என்று காத்து கொண்டிருந்த நாடு என்ற இடத்திலிருந்து என் விதியை நான் தானே எழுதப் போகிறேன் என்று தீர்மானித்து முன்னேறும் நாடு இந்தியா என்று அந்த புத்தகங்கள் சொல்வதற்கான முதல் வரி இது. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது இந்த வீடியோவின் முதல் பெரிய கதையே, இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான பொருளாதார மாற்றத்தின் கதை. ஆனால் உலக அரசியல் இன்று இந்த ஒரு அத்தியாயத்தில்தான் தங்கிவிடவில்லை. இன்னொரு புறத்தில் உலகை பல தசாப்தங்களாக அமைப்புடன் கொண்டு வந்ததாக கருதப்பட்ட பாதுகாப்பு அமைப்பே சிதறிக் கொண்டிருக்கிறது. இன்று வெளியில் வந்திருக்கும் இரண்டாம் பெரிய செய்தி ஐரோப்பாவினையும் அமெரிக்காவினையும் மட்டுமல்லாமல் முழு உலகத்தின் பாதுகாப்பு கணக்கையே குலுக்கி போட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண கூட்டம் பற்றிய நியூஸ் அல்ல, ஒரு சாதாரண கூட்டு அறிக்கை பற்றி பேசும் ஸ்டோரியும் அல்ல. பல தசாப்தங்களாக உலகையே இயக்கி வந்ததாக கருதப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பின் உள்ளார்ந்த சிதைவு பற்றிய எச்சரிக்கை. நேட்டோ என்ற கூட்டணியும் அமெரிக்காவும் மூடிய கதவுகள் பின்னால் நடத்தி கொண்டிருந்த ஒரு முக்கிய கூட்டத்தின் முடிவுகள் வெளியே வந்தபோது ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிந்தது. எல்லாம் முன்பு இருந்தபடியே இல்லை. அமெரிக்காவின் முன்னாள் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு வைத்து எடுத்துரைத்த வார்த்தைகள் வெறும் அரசியல் நாடக உச்சரிப்புகள் இல்லை, அவை நேரடி ஒப்புதல் வாக்குமூலம். உலகத்தின் ஒரே தலைவராக அமெரிக்கா இருக்கிறது என்ற பழைய நம்பிக்கைக்கு அவரே பாராளுமன்றத்தின் நடுவே நெருப்பு வைத்து விட்டார் என்று சொல்லலாம். ட்ரம்ப் எதிர்காலத்தில் அமெரிக்கா மீது தாக்குதல் நடந்தால் நேட்டோ தானாக பாதுகாப்பு தரும் என்ற பழைய கொள்கையை தள்ளுபடி செய்யும் வகையில் பேச ஆரம்பித்தார். அதே போலவே நேட்டோவின் எந்த ஒரு உறுப்பினர் நாடு மீது தாக்குதல் நடந்தாலும் அமெரிக்கா நிபந்தனை இல்லாமல் போரில் குதிக்கும் என்று யாரும் எண்ண வேண்டாம் என்ற செய்தியையும் நேரடியாக கொடுத்தார். இந்த வாக்குமூலம் நேட்டோ வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நேட்டோவின் முழு ஆத்மா ஒருவர் மீது தாக்குதல் நடந்தால் எல்லோரும் சேர்ந்து நிற்போம் என்ற தத்துவத்தின் மேல் தான் கட்டப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகள் வெறும் அமெரிக்கா சோர்ந்து போய்விட்டது என்பதை குறிப்பதில்லை. அமெரிக்கா இனி இந்த பொறுப்பை ஒருவராக தாங்கிக் கொண்டு போக தயாரில்லை என்பதையும், யாரையும் தன் பின்னால் கட்டாயமாக இழுத்துச் செல்லும் அளவுக்கு சக்தியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதையும் நேரடியாக காட்டுகின்றன. பல நேட்டோ நாடுகளுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. அமெரிக்கா நம்ப தகுந்த பாதுகாப்பு பங்குதாரர் இல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பின் உத்தரவாதம் யார் என்ற கேள்வி அங்குள்ள தலைநகரங்களில் ஒலிக்கத் தொடங்கியது. இங்குதான் இந்த கதையின் இரண்டாம் பாதி ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கிறது. இந்த எல்லா நிகழ்வுகளின் பின்னாலும் வெளியில் பேசப்படாமல் இருந்த ஒரு உண்மையான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தின் பெயரும் இந்தியாதான். கடந்த சில ஆண்டுகளாக நேட்டோவுக்குள் இந்தியாவின் பங்கு என்ன இருக்க வேண்டும் என்பதற்கான விவாதங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டே இருந்தன. கனடாவிலிருந்து ஐரோப்பிய தலைநகரங்கள் வரை பல இடங்களில் இந்தியாவை நேட்டோ கட்டமைப்பில் ஏதாவது ஒரு வடிவில் இணைக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று வந்தது. இந்த எண்ணங்கள் தான் அமெரிக்காவை மிகவும் அசூஷகரியப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்தியா என்றால் சமநிலை, சமநிலை என்றால் அமெரிக்காவின் ஏகபோகத்தின் முடிவு. கனடாவில் நடந்த சில முக்கிய கலந்துரையாடல்களில் இந்தியாவுக்காக வெளிப்படையாக வந்த ஆதரவு வாஷிங்டனின் சிரமத்தை உலகம் முன்காட்டிக் கொண்டது. அமெரிக்காவின் மிக நெருக்கமான கூட்டாளிகள் கூட இனி இந்தியாவை நேட்டோவின் மூலோபாய முடிவுகளிலிருந்து முழுமையாக வெளியே வைக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் ட்ரம்ப் பயன்படுத்தும் மொழி திடீரென்று மாறத் தொடங்கியது. நேற்று வரை அச்சுறுத்தும் குரலில் அபராதங்கள், தடை, அழுத்த அரசியல் பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒரே மனிதர் இன்று ஒப்பந்தம், சமரசம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். இந்த அழுத்தத்தின் மிக வெளிப்படையான எடுத்துக்காட்டு கிரீன்லாந்து விவகாரம். ஆரம்பத்தில் கிரீன்லாந்தை பற்றி பேசும்போது ட்ரம்ப் பயன்படுத்திய மாழி மிகவும் ஆக்கிரமிப்பு நிறைந்தது. இந்த தீவு வாங்கக்கூடிய பொருளா என்ற மாதிரி பேச்சுகள். அதே போல புது நூற்றாண்டின் காலனித்துவ மனப்பான்மை நிறைந்த வரிகள். ஆனால் நேட்டோ கூட்டங்கள் நடந்ததும் படமே மாறிவிட்டது. திடீரென்று ஒரு பெரிய ஒப்பந்தம் நடந்துவிட்டது, அது சீக்கிரம் வெளியில் வரும் என்று கூற ஆரம்பித்தார்கள். உண்மையில் எவ்வித ஒப்பந்தமும் இல்லை. அது வெறும் யுடர்னை மூடிமறைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை விளையாட்டு. அங்கே நடந்த உண்மையான விளையாட்டு கிரீன்லாந்தின் கீழே புதைந்து கிடக்கும் இயற்கை வளங்களை பற்றியது. ஆர்க்டிக் பிராந்தியத்தில் உள்ள அரிய மண்ணிதழ் கனிமங்கள், லித்தியம், யூரேனியம் போன்ற பல வளங்கள் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கும் ஆயுத அமைப்புகளுக்கும் மின்சார வாகனங்களுக்கும் விண்வெளி திட்டங்களுக்கும் மிகவும் தேவையானவை. அமெரிக்கா அவற்றை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பியது. ஆனால் நேட்டோவின் பல நாடுகள் இவ்விஷயத்தில் அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச நோக்குக்கு எதிராக நிலையை எடுத்துக்கொள்வது அவசியம் என்று உணர்ந்தன. டென்மார்க்கின் இறையாண்மையை பற்றிய எந்த சந்தேகத்தையும் அவர்கள் அனுமதிக்க முடியாது என்று தெளிவாக சொன்னனர். கிரீன்லாந்தின் மீது ஒருதலைப்பட்சமாக செயல்பட அமெரிக்காவுக்கு உரிமை இல்லை. எந்த கூட்டணி நண்பருக்கும் அந்த ஆதரவை நாங்கள் தரமாட்டோம் என்று அந்த கூட்டணிக்குள் இருந்த பல நாடுகள் நேரடியாக சொல்லிவிட்டன. இதுதான் அமெரிக்காவின் பழைய அணுகுமுறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பதில். எல்லோரும் எப்போதும் நம்மை தொடர்ந்து வரவேண்டும் என்ற மனநிலைக்கு நேட்டோவின் உள்ளேயே ஒரு எதிரலை உருவாக தொடங்கியிருப்பதை இது நிரூபித்தது. இந்த பின்னணியில தான் இந்தியா பற்றிய விவாதம் ஒரு புது உயரத்திற்கு வந்திருக்கிறது.
இந்தியாவை பற்றி நேட்டோ நாடுகள் பார்க்கும் விதம் அமெரிக்காவை பற்றிய பார்வைக்கு நேர்மாறானது. இந்தியா ஆக்கிரமிப்பு பேசும் நாடு இல்லை. இயற்கை வளங்களை கைப்பற்றிக் கொள்ள மட்டுமே கண்ணை போடுகிற நாடு அல்ல. இந்தியா ஒருபோதும் அச்சுறுத்தல் என்பதை தனது வெளிநாட்டு கொள்கையின் மையமாக பயன்படுத்தியதில்லை. கூட்டாண்மையை சமநிலையில் வைத்திருக்கும், ஒவ்வொரு கூட்டாளியின் நலனையும் மதிக்கும் ஒரு பங்குதாரராகத்தான் இந்தியா தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிம்பம்தான் இன்று நேட்டோவுக்குள் பல நாடுகளுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அமெரிக்காவைப் போல எல்லா முடிவுகளும் என்னுடைய உள்நாட்டு அரசியல் தேவைக்கு ஏற்பவும் என் மைய நலன்கள் மட்டுமே கவனத்திலும் இருக்க வேண்டும் என்ற மரபிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பல ஐரோப்பிய நாடுகள் நினைக்கின்றன. அவர்களுக்கு ஒரு சமநிலை வாய்ந்த நீண்டகால கணக்குடன் பார்க்கும் பங்குதாரர் தேவை. அந்த தேவை இந்தியாவை நேட்டோவுக்கும் ஆசிய பசிபிக் பாதுகாப்பு வரைபடத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக காட்டுகிறது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை கதையில் சேர்த்து கொண்டால் இன்னொரு பரிமாணம் திறக்கிறது. தென் சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை நீண்டகால பாதுகாப்பு குறித்து மிகவும் தீவிரமாக சிந்திக்க தொடங்க வைத்திருக்கின்றன. குவாட் என்ற கூட்டணியில் இந்தியா ஏற்கனவே ஒரு முக்கிய ஆளுமை. இப்போ அதை பார்ப்பது பிராந்திய பாதுகாப்பு கூட்டணியாக மட்டும் இல்லாமல் நேட்டோ மற்றும் ஆசிய பசிபிக் பாதுகாப்பு வடிவமைப்புக்குள் ஒரு இணைப்பு பாலமாகவும், அந்த பாலத்தின் மேல் நடந்து செல்லும் முக்கியமான சக்தி இந்தியா. யுக்ரைன் போருக்கு பிறகான ஐரோப்பிய நிலை இந்த கதையை இன்னும் ஆழமாக்குகிறது. நீண்ட கால போர், பெரும் பொருளாதார சுமைகள், எரிசக்தி விலைகள் உயர்ந்திருப்பது, இவையெல்லாம் அமெரிக்கா சொல்வதெல்லாம் கேட்டு போவது மட்டுமே ஒரே பாதையா என்ற கேள்வியை அங்குள்ள பொதுமக்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றன. இந்தியா இந்த போரில் எடுத்துச் சென்ற சமநிலை கண்ணோட்டம் ஒருபுறம் தன் தேசிய நலன்களை பாதுகாத்துக் கொள்ளவும், மறுபுறம் பேசும் கதவுகளை மூடாமல் வைத்துக் கொள்ளவும் இது இப்போது பல ஐரோப்பிய தலைநகரங்களில் பிராக்டிக்கல் மாடல் என்று பாராட்டப்படுகிறது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களும், செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களில் நடக்கும் தாக்குதல்களும் ஐரோப்பாவுக்கு இன்னொரு பதட்டத்தை கொடுத்திருக்கின்றன. பாதுகாப்பு என்றால் வெறும் அமெரிக்க இராணுவ சக்தியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போதாது. விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு, எரிசக்தி பாதைகளின் பாதுகாப்பு, கடல் வழி தொடர்புகளின் நிலைத்தன்மை, இவையெல்லாம் ஈக்குவலி முக்கியமானவை என்று இப்போது அவர்கள் உணர்கிறார்கள். இந்த அளவுக்கு பெரிய கடல் பாதைகளில் சமநிலையை வைத்திருக்கக்கூடிய கடல்சார் பாதுகாப்பிலும் எரிசக்தி வழித்தடங்களிலும் நம்பிக்கை தரக்கூடிய நிலையான சக்தியாக இந்தியா திரையில் முன்வந்து நிற்கிறது. ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவும் சீனாவும் தங்களது இருப்பை வளர்த்து கொண்டிருக்கையில் பிரான்ஸ் போன்ற பழைய காலனித்துவ சக்திகள் நம்முடைய பழைய பிடி தளர்ந்து விட்டது என்று திறமையாக ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த கண்டத்தில் புதிய கூட்டாண்மை திட்டங்களை உருவாக்கும் போது காலனித்துவ வரலாறு இல்லாத, அழுத்த அரசியல் சொல்லிராத, வளர்ச்சி அடிப்படையிலான கூட்டாண்மை கொள்கையுடன் வரும் இந்தியா மிகவும் ஏற்ற கூட்டாளியாக தோன்றுகிறது. இந்தியாவின் இந்த வளர்ச்சி மாடல் நேட்டோவின் புதிய முகத்தை உருவாக்குவதற்கும் உதவியாக இருக்கிறது. லத்தீன் அமெரிக்காவிலும் புது பன்முகத்தன்மை சிந்தனை வலுப்பெறுகிறது. பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகள் பழைய மரபு வழி திட்டங்களிலிருந்து விலகி தங்களுக்கு தகுந்த புதிய சர்வதேச கூட்டாண்மைகளை தேடி வருகின்றன. இந்தியாவுடன் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கும் உறவுகள் இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்துகின்றன. நேட்டோ இந்த பின்னணியையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. உலகம் இப்போது எந்த ஒரே மையத்தையும் நம்பாமல் பலகோணத்திலும் சமநிலையை காண முயல்கிறது. அந்த பலகோணத்தில் இந்தியா ஒரு முக்கிய உச்சிக்கோணமாக தேற்றப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு படம் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவின் ஒரே மைய மிக்க செல்வாக்கு பல இடங்களில் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நேட்டோ தனது அடையாளத்தை புதிதாக வடிவமைத்து வருகின்றது. அந்த புது கட்டமைப்பில் இந்தியா வெறும் ஒரு அங்கத்தினர் நாடாக மட்டும் இல்லாமல் திசை காட்டும் சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இந்த மாற்றம் திடீரென நடந்தது அல்ல, பல வருடங்களாக படிப்படியாக வளர்ந்த மூலோபாய முதிர்ச்சியின் இயல்பான விளைவு. அமெரிக்காவுக்கு இந்த மாற்றத்தை உள்மனதில் ஒத்துக்கொள்வது மிகவும் கடினம். பல தசாப்தங்களாக நானே முடிவு செய்கிறேன், மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற நிலை இருந்து வந்துள்ளது. இப்போது கூட்டணிகள் தங்களை தாங்களே மறுபரிசீலனை செய்யும் நேரம். இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு சமநிலை, பன்முக உலக ஒழுங்கு உருவாகி கொண்டிருக்கும் தருணம். இங்குதான் இந்த முழு கதையின் மிக முக்கியமான செய்தி இருக்கும். உலகம் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்து விட்டது. அந்த சகாப்தம் அச்சுறுத்தலும் தடை மீதும் ஒரே மையத்தின் அழுத்த அரசியல் மீதும் அமைந்த காலம் அல்ல. அந்த சகாப்தம் சமநிலையும் கூட்டாண்மையும் தன்னாட்சி கொண்ட முடிவுகளும் முக்கிய பாத்திரம் வகிக்கும் காலம். அந்த புதிய காலத்தின் மைய தூணாக இந்தியா மெதுவாக ஆனால் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதன் குரலை, அதன் பொருளாதார சக்தியை, அதன் இராஜதந்திர சமநிலையை இனி யாராலும் புறக்கணிக்க முடியாது. நீங்கள் இப்படிப்பட்ட தீவிரமான வடிகட்டப்படாத பகுப்பாய்வுகளை எப்போதும் நேரத்துக்கு முன் தெரிந்து கொள்ள விரும்பினால், ஒவ்வொரு பெரிய சர்வதேச செய்தியின் பின்னாலும் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை
சுத்தமான மொழியிலேயே கேட்டு புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். ஏனென்றால் அடுத்து நடக்கப் போகும் நிகழ்வுகள் வெறும் செய்தி அல்ல, உங்கள் கண்முன்னே வரலாறு உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு செயல்முறை. அந்த வரலாற்றின் நடுவில் நின்று கதை புரிந்து கொண்டு செல்ல வேண்டுமா, இல்ல முன்னாடி சென்று அதை உருவாக்கும் தலைமுறையின் ஓர் அங்கமாக இருக்க வேண்டுமா? அந்த முடிவு எப்போதும் போல இப்போதும் முழுவதும் உங்கள் கைகளில்தான்.